யார் பதித பாவனர்? ஓம் சாந்தி. சிவதந்தை அதாவது இறைவன்தான் அனைவரையும் தூய்மையாக ஆக்குவதற்காக இப்போது பிரம்மாவின் உடலில் அவதரித்திருக்கின்றார். அவர்தான் பதித பாவனர் என்று சொல்லப்படுகின்றார். இந்த கங்கையோ அல்லது நதிகளோ பதித பாவனர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது வெறும் தண்ணீராக இருக்கின்றது. தந்தையோ இப்பொழுது ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் ஞான கடலாக இருக்கின்றார். அவர் நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த யோகத்தின் மூலம் நாம் தூய்மையாக ஆகின்றோம். ஆதலால் நாம் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்று நம்மை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், பிறகு நாம் பரமாத்மாவை நினைவு செய்வோம். ஏனென்றால் பரமாத்மா தான் பதித பாவனர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். ஆனால் பக்தி மார்க்கத்தில் முதலில் சிவனை பூஜை செய்தார்கள். அதாவது அது கலப்படமற்ற பூஜையாக இருந்தது. பிறகு தேவதைகளையோ மகான் ஆத்மாக்களையோ பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதுவோ பூதத்தின் பூஜை என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு சிவனை, அதாவது உடலற்ற சரீரமற்ற சிவனை பூஜிப்பதுதான் உண்மையான கலப்படமற்ற பூஜை என்று சொல்லப்படுகின்றது. பிறகு பூத பூஜை ஆகிவிட்டது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள். நமது தந்தை பரமாத்மா சிவனாக இருக்கின்றார் என்பதனால் ஒரு சிவனின் பூஜையை தான் கலப்படமற்ற பூஜை என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுதோ ஞான மார்க்கத்தில் இருக்கின்றோம். ஆகையால் நாம் சிவனை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் தந்தையாக இருக்கின்றார். நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை வழங்கவிருக்கின்றார். ஆகையால் முதலில் நமது விகாரங்கள் விநாசமாக வேண்டும் மற்றும் நமது விகாரங்கள் இல்லாமல் ஆக வேண்டும். அதற்காக நாம் சிவ தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். கும்பமேளாக்கள் ஆகியவற்றுக்கு மற்றும் கோவில்களுக்கு பக்தர்கள் செல்கின்றார்கள். ஆனால் பக்தர்களும் கூட ஆஸ்தியை பெற்றிருப்பவர்கள் முதலில் பூஜாரியாக இப்பொழுது ஆகிவிட்டார்கள். முதலில் பூஜ்ய ஸ்வரூபமாக, அதாவது பூஜைக்கு தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது கோவில்களுக்கோ கும்பமேளாவுக்கோ நாம் சென்று இதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். அதாவது தந்தை வந்துள்ளார் என்ற இந்த செய்தியை அனைவருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கூட தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். அவர்கள் தூய்மையாக வேண்டும். ஆகையால் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.